Why is empathy reserved for West while ridicule is reserved for India? When India suffers, it's called failure. When the West suffers, it's called a tragedy. இந்தியாவில் வசிக்கும் போலந்து நாட்டை சேர்ந்த பெண் ஒருவர் உலகளவில் காலநிலை நெருக்கடிகள் சித்தரிக்கப்படும் விதத்தில் உள்ள இரட்டை நிலைப்பாடுகளை கேள்வி எழுப்பி இணையத்தில் ஒரு விவாதத்தை தொடங்கியுள்ளார். பெரிதும் பகிரப்பட்ட அவரது சமூக வலைதள பக்க வீடியோவில் ஐரோப்பிய நாடுகள் கடுமையான வானிலை மாற்றங்களை எதிர்கொள்ளும் போது உலக நாடுகள் அனுதாபம் காட்டுகின்றன என்றும், ஆனால் இந்தியா போன்ற நாடுகள் இதே போன்ற சவால்களை எதிர்கொள்ளும் போது பெரும்பாலும் கேலி செய்யப்படுகின்றன என்றும் அவர் வாதிட்டார். தற்போது தனது சொந்த நாடான போலாந்துக்கு சென்றிருக்கும் ஆக்னிஸ்கா ஹடா என்ற அந்த பெண் ஐரோப்பாவின் சில பகுதிகளில் நிலவி வரும் கடுமையான வெப்ப அலையை சுட்டிக்காட்டி பேசியுள்ளார். மேற்கத்திய நாடுகளுக்கு மட்டும் ஏன் அனுதாபம் காட்டப்படுகிறது? அதே நேரத்தில் இந்தியாவிற்கு கேலி மட்டும் மிஞ்சுகிறது. இந்தியா துன்பப்படும் போது அது நாட்டின் தோல்வி என்று அழைக்கப்படுகிறது. மேற்கத்திய நாடுகள் துன்பப்படும் போது அது ஒரு இயற்கை பேரழிவு என்று அழைக்கப்படுகிறது என்று அவர் கூறினார். போலந்தில் தன்னை சுற்றியுள்ள தற்போதைய சூழ்நிலைகளை விவரித்த ஹடா, போலந்தின் மலைப்பகுதிகளில் கூட வெப்பநிலை இப்போது 35 டிகிரி செல்சியஸை தாண்டிவிட்டதாக கூறினார். என்னை நம்புங்கள், இது மிகவும் கொடூரமாக உணர்கிறது என்று கூறிய அவர், பள்ளிகள் மூடப்பட்டு வருவதாகவும் வெளிப்புற நடவடிக்கைகள் கட்டுப்படுத்தப்படுவதாகவும் வெப்பத்தின் காரணமாக சாலைகள் மற்றும் ரயில் தண்டவாளங்கள் பாதிக்கப்படுவதாகவும் குளிர்விப்பு தேவை அதிகரிப்பதால் மின் அமைப்புகள் தவிப்பதாகவும் மேலும் தெரிவித்தார். ஐரோப்பாவில் உள்ள பல வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் அடிப்படை குளிர்விப்பு வசதிகள் கூட இல்லை என்பதையும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவில் இருப்பதைப் போல ஐரோப்பாவில் உள்ள பல வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் ஏர் கண்டிஷனர் அல்லது மின்விசிறி கூட இல்லை. ஐரோப்பாவில் வீசும் வெப்ப அலையை இந்தியாவுடன் ஒப்பிட்டு பேசிய ஹடா, இந்தியாவின் பல பகுதிகளில் இத்தகைய வெப்பநிலை ஒப்பீட்டளவில் சாதாரணமானது என்று சுட்டிக்காட்டினார். இப்போது இதை பற்றி யோசித்து பாருங்கள். இந்தியாவில் பல இடங்களில் 35 டிகிரி என்பது ஒரு இதமான வானிலையாக கருதப்படுகிறது. இந்திய கோடைக்காலம் பொதுவாக 40 டிகிரியை தாண்டுகிறது. மேலும் பல பிராந்தியங்களில் 50 டிகிரி செல்சியஸை கூட தொடுகிறது. ஐரோப்பாவில் நிலவும் வெப்ப அலைகளுக்கு உலகளாவிய எதிர்வினையை இந்தியாவின் கடந்த கால ஊடக செய்திகளுடன் ஹடா ஒப்பிட்டார். மும்பையில் மின்தடையின் போது மக்கள் வீட்டிற்கு வெளியே தூங்கும் காட்சிகள் நகைச்சுவைகளாகவும் மீம்களாகவும் மாற்றப்பட்டு மேற்கத்திய ஊடகங்களில் பரப்பப்பட்டதை அவர் நினைவு கூர்ந்தார். இன்று ஐரோப்பாவின் சில பகுதிகளில் மக்கள் கடற்கரைகளிலும் பூங்காக்களிலும் உள்ள புல்வெளிகளிலும் இரவை கழிக்கிறார்கள். ஏனெனில் அதுதான் அவர்களுக்கு இருக்கும் மலிவான ஏசி வசதி. இந்த முறை உலகம் அவர்களை பார்த்து கேலி செய்யவில்லை, மாறாக அனுதாபம் கொள்கிறது. ஒவ்வொரு மனிதனும் தகுதியான ஒன்று இந்த அனுதாபம்தான். ஆனால் இந்தியா என்று வரும்போது மட்டும் ஏன் கேலி செய்யப்படுகிறது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியா இன்னும் உள்கட்டமைப்பு குறைபாடுகளையும் வறுமையையும் எதிர்கொள்கிறது என்பதை ஒப்புக்கொண்ட அதே வேளையில் நாட்டின் முன்னேற்றத்திற்கான அங்கீகாரத்துடன் விமர்சனங்கள் சமநிலைப்படுத்தப்பட வேண்டும் என்று ஹடா வாதிட்டார். விமர்சிக்க வேண்டிய இடத்தில் இந்தியாவை விமர்சியுங்கள், ஆனால் அதே நம்பிக்கையுடன் இந்தியாவின் சாதனைகளையும் கொண்டாடுங்கள் என்று கூறிய அவர், ஏனெனில் நம் நாட்டை நாமே மதிக்கவில்லை என்றால் வேறு யாரும் மதிக்க மாட்டார்கள் என்றும் கூறினார். ஹடாவின் இந்த கருத்துக்கள் பல சமூக ஊடக பயனர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. எந்த நாடு பாதிக்கப்பட்டாலும் உலகளாவிய சவால்களை பற்றி விவாதிப்பதில் மிகவும் சமநிலையான மற்றும் நிலையான அணுகுமுறை தேவை என்பதை இந்த வீடியோ வலியுறுத்துவதாக இணைய பயனர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.